ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் கரோலின். வெல்கம் டு ரிச் ஃபுட் சமையல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு அருமையான ஒரு வெஜிடபிள் குருமா தாங்க பார்க்க போகிறோம். அது வெள்ளை கலரில் வைக்க போகிறேன். வெள்ளை குருமான்னு கூட சொல்லலாம். அது இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கும் சாப்பிட்டுக்கலாங்க. அதுக்கு நான் வந்து காலிஃப்ளவர் கொஞ்சம் அதை சுத்தம் பண்ணி வெந்நீரில் போட்டு எடுத்து வச்சுருக்கேங்க. அதுக்கப்புறம் குடமிளகா ஒன்று, சின்ன வெங்காயம் கொஞ்சம், ஒரு பெரிய வெங்காயம், ஒரு உருளைக்கிழங்கு, பீன்ஸ் கொஞ்சம், கேரட்டு 2 எடுத்து வச்சுருக்கேன், பச்சை பட்டாணி கொஞ்சம், மல்லி கொஞ்சம், புதினா கொஞ்சம், கொஞ்சம் கருவேப்பிலைங்க. அதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகாய் வந்து நான் தேங்காய் கூட போட்டு அரைக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வந்து ஒரு கடாயை அடுப்பில் வச்சு அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி இலை, கொஞ்சோண்டு சோம்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் போல் சோம்பு எடுத்து நல்லா பொரிஞ்ச உடனே அதுக்கப்புறம் பெரிய வெங்காயத்தை அரிஞ்சு நல்லா வதக்கி விட்டுட்டு கூடவே கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு நல்லா வதக்கி விடணுங்க. நல்லா வதக்கி அதில் வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடணுங்க. நல்லா வதக்கி விட்டுற பிறகு அது கூடவே ஒரு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எழுதியும் போட்டு நல்லா வதக்கி விடணும். அதுக்கப்புறம் அரிஞ்சு வச்ச தக்காளியை நல்லா போட்டு வதக்கி விட்டுட்டு அது கூடவே கொஞ்சம் தேவையான அளவு உப்பையும் போட்டு சேர்த்து வதக்கினீங்கன்னா சீக்கிரமாக தக்காளி நல்லா வதங்கி வந்துடுங்க. அதுக்கப்புறம் நான் அரிஞ்சு வச்ச காய்கறி எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விடணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் தேவையான அளவு தண்ணியை அதில் ஊற்றி முழுகிற அளவுக்கு கொஞ்சம் ஊற்றி நல்லா வேக வைக்கணுங்க. வேக வச்சு மூடி வச்சிடணும். அது ஒரு ஓரமாக வெந்துக்கிட்டு இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஜார் எடுத்து அதில் வந்து அரை முடி தேங்காய், 1 டீஸ்பூன் சோம்பு, கசகசா, ஒரு கையளவு பொட்டுக்கடலை, 5 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா மையாக அரைச்சிட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 6 சின்ன வெங்காயத்தை எடுத்து அதையும் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு அப்புறம் நம்ம அரைச்ச பேஸ்ட்டத்தையும் விழுது எடுத்து நல்லா வெந்த காயில் போட்டு நல்லா வதக்கி விடணுங்க. அந்த காய் நல்லா வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் தேவையான அளவு திரும்பவும் தண்ணியை ஊற்றி நல்லா வேக வச்சு கொஞ்சம் மூடியை போட்டு மூடி வச்சிடணும். அதுக்கப்புறம் எடுத்து பார்த்திங்கன்னா சூப்பரான சுவையான டேஸ்ட்டான இட்லி, தோசை, பூரி இதுக்கு தேவையான வெள்ளை குருமா ரெடி ஆகிடுச்சுங்க. நான் வந்து இப்போ பூரி தாங்க செஞ்சு வச்சுருக்கேன். நான் பூரிக்கு தான் இப்போ சாப்பிட போகிறேன். பூரிக்கு ரொம்பவே டேஸ்ட்டாகவே இருக்குங்க இந்த வெள்ளை குருமா. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்.